பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரூபிமா சமையல். நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா பிரான் போண்டாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்வோம்ல, அதே ப்ராசஸ் தாங்க. ஆனால் இதில் நம்ம எறாவும் காரமும் சேர்த்ததுனால இன்னும் கூட டேஸ்டாக இருக்குங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப்பு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிது, 1 சிட்டிகை ஆப்ப சோடா, ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கலாங்க. நான் 1 சிட்டிகை சேர்த்துருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான அளவில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க. கரைச்சிட்டு நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு எறா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு அதில் சேர்த்துக்கிறேங்க. சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அது நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகிறவரை நல்லா வதக்கி விடணுங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரான் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடணுங்க. அடுத்தது ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த 3 உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை கடைசியாக அதில் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எறாவெல்லாம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துடணுங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பாலாக இதை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுட்டேன் பாருங்க. இப்போ ஒரு கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த உருண்டைகளை இந்த மாவில் ஒவ்வொன்றா டிப் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி டிப் பண்ணி சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். போட்டு எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக போட்டுடுங்க. ஒவ்வொன்றா எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம போண்டா போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா ஹையில் வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போண்டா போடுறதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும், இல்லைன்னா மேலே கருகுன மாதிரி வந்துடும். நம்ம உள்ளே ஸ்டஃபிங் பண்ணியிருக்கிறது ஏற்கனவே வெந்தது தாங்க. அதனால நம்ம மேலே பாருங்க கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பேட்ச் போடுறேன் பாருங்க. இதுக்கு நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம மாவு எடுத்து கையில் எடுத்து போடுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா
இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப்பும் வந்து அழகாக பால் மாதிரி அழகாக ரவுண்டாக வருதுங்க. இப்போ பாருங்கள், இந்த போண்டாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான டிஃப்ரெண்ட்டான ப்ரான் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பசங்க இல்லாமல் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம கெச்சப்போ இல்லை டொமேட்டோ சாஸை வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.